பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஹெட் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 1 தான். ஏண்டா டேய் 3 வாரமா வீடியோ போடாம என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. மைன்கிராஃப்டில் நான் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோலாம் ஏதோ ஒரு ரீசனால எப்படியோ டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் போட்டு மண்டையை குழப்பிட்டு இருந்தேன். பட் நான் கொஞ்ச நாள் கழிச்சு மைன்கிராஃப்ட் வீடியோ போடுவேன். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி என்னமோ அதை விடுங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இது கொஞ்சம் நிறைய லாங் ப்ராசஸான கேம் இது. ஸோ நிறையா ப்ராசஸ் பண்ணணும் இதுக்கு, இந்த கேமில் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஓகே இப்போ வந்தாச்சு. வீடு இவனோட ரூம் போல் இது. சரி ஏதோ டாய்ஸ்லாம் வச்சுருக்கான், கோக்கு வச்சுருக்கான், ஏதோ வச்சுருக்கான். சரி விண்டோ திறக்க முடியுது, என்னது இது? ஓகே ஏதோ ஒரு கட்சின் தான், டவுட்டே இல்லை. குண்டு பையா வரான், ஐஸ்கிரீம் வாங்க போகிறான். ஸோ பாருங்களேன், எல்லா ஃப்ளேவரையும் கேட்பான் வேணும்னு. ஐம் ஷோர் அபவுட் இட். ஐயோ எங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அட பாவீங்களா. ஐயோ இவன் நம்மளை தான் பார்க்குறான். அப்போ அடே என்னடா. சரி ஃப்ரீஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ண போகிறான்? ஓகே இந்த விண்டோவில் அப்படியே குதிச்சா காலை உடச்சிருவான். ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இந்த ட்ராவரில் தான், இங்கே எதுவும் இல்லை. இங்கே ரோப்பு இருக்கா? இப்போ இதை போய் கட்டி விட்டு அப்படியே கீழே இறங்கணும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஏதோ நாய் இங்கே ஒளிஞ்சாச்சு. ஸோ இங்கே மேப் இருக்குது. ஓ ரைட்டு, ஏதோ மேப்லாம் கொடுத்துரு. ஐயோ எங்கே இவன் வந்துட்டாங்க, போச்சு. நம்மளை பார்த்துட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த மியூசிக் இப்போ ப்ளே ஆகுது. ஓ ஓகே அவன் போயிட்டான். சரி இப்போ டக்குன்னு போய் வண்டியை ஸ்டால் கூட்டுற வேண்டியது தான். ஏய் வண்டி ஏறுறா, டேய் போடா. என்னங்க ஏங்க திறந்து போட்டு போயிருக்காங்க. சரி ஓகே என்னமோ இப்போ ஸ்டாலுக்கு வந்தாச்சு. நைட் ஆயிடுச்சு ஸ்டாலுக்கு வர்றதுக்குள்ள. ஓகே இப்போ கதவு திறந்துட்டு வந்துட்டான். எடுத்தோடனே வந்துடுவாங்க அவன். சரி இங்கே தாங்க பெட்ரோல், அவ்வளோதான். இது ஒன்று தான் கண்டுபிடிக்கணும் இங்கே, வேறு எதுவுமே இல்லை இங்கே. ஸோ அவ்வளோதான், இந்த பெட்ரோலை தூக்கிட்டு உள்ளே வண்டிக்குள்ளே போட்டுற வேண்டியது தான். சரி அவன் அப்படிக்கா போயிட்டான். இப்போது கேஃபட்டேரியான்னு நினைக்கிறேன் எடுத்து. வண்டியை கேஃபட்டேரியாவுக்கு விட்றா தம்பி. ஓகே ஆனால் எப்படிங்க இவன் அந்த ஐஸ்கிரீம் மண்டையன் ஓட்டுறானா இல்லை நம்ம ஓட்டுறோமா? இவன் சின்ன பையன், உனக்கு ஓட்ட தெரியாது. எனக்கு புரியலை இது மட்டும். சரி என்னமோ விடுங்க. இப்போ டக்குன்னு வந்த வேலையை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் கண்டுபிடிக்கணும், அது என்ன. ஸோ வேறு எதுவுமே இல்லை. இவன் வேறு எங்கே போனான்னே தெரியலையே. ஏங்க நல்லது இல்லை, ஏன்னா இந்த மாதிரி இந்த ஹாரர் கேம்ஸ்லேயே பேயையே காணோன்னா அங்கே ஏதாவது சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கும். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. அதோ வராமல் பாருங்க. என்னத்துக்கு உள்ளே போய் கிச்சனில் ஆயிலுக்கு தேடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு ஊதுன மாதிரி ஊதி விட்ருப்பான். ஓடுறா வெளில. ஓகே இப்போ நம்ம அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து இப்போ உள்ளே போகலாம். சரி இப்போ தான் சான்ஸ். டக்குன்னு ஆயில் இருக்கான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இது ஆயில் கிடச்சிருச்சு. ஆனால் இவன் இங்கே ஓகே இவன் இங்கெல்லாம் வரல. ஆயில் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியது தான், அவ்வளோதான். இங்கே ஆயிலு அப்புறம் ஏதோ காயின் இருக்குங்க, அதை வச்சு ஒரு வேலை பண்ணணும். இப்போது இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. சரி இதை இப்போ இங்கே தூக்கி எறிஞ்சிடலாம். வரட்டும். ஐயோ வந்துட்டாயா நினச்சேன். இல்லை எதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராணி மாதிரி தாங்க. இன்னும் சத்தம் போட்டால் வந்துடுவான். ஆனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தூரமான இடத்துல சத்தம் போட்டிங்கன்னா வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஓ வந்துட்டாயா. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக நடக்குறாங்க. பேசாமல் ஹார்டு மோடில் வச்சு விளாண்டா நார்மலாக கிராணியில் ஈஸி மோடில் வச்சு விளாடுற மாதிரி இருக்கும் போல். என்னமோ டக்குன்னு நீங்கள் தேடலாம். அதுக்குன்னு ஹார்டு மோடில் நாளைக்கு போடுறான்னு கேட்டுறாதீங்க. ஐம் சாரி. ஓகே ஸோ வந்துட்டான். இங்கே ஒரு ட்ரிக் இருக்குதுங்க. நீங்கள் ஒருவேளை இந்த கேம் விளாட்றீங்கன்னா சொல்லிடுறேன்.
இவன் இப்படிக்கா வந்துட்டான்னா இந்த விண்டோ வழியாக குதிச்சிட்டிங்கன்னா அவன் கடுப்பாயி இப்படி வந்துடுவான் நம்மளை பிடிக்கிறதுக்கு. பாருங்களேன், மெதுவாக நடந்து வரான். இப்படிக்கா வந்துடணும் அவன் இப்படி வந்தோடனே. ஸோ அவ்வளோதான், இந்த விண்டோ ட்ரிக்கு பண்ணால் வேறு எதுவுமே இல்லை. சரி, இந்த குப்பை தொட்டிக்குள்ளலாம் எதுக்குடா தேட விட்றானுங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்துட்டு காயின்ஸ் இருக்கும். குப்பை தொட்டிக்குள்ளலாம் தேட விட்றானுங்க பாருங்க நம்மளை. ஸோ யூ ஹாவ் ஃபவுண்ட் நத்திங் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ போயிடட்டும். ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போது இங்கே ஏதாவது இந்த குப்பை தொட்டியில் தேடணும். ஓகே, மேபி இங்கே இருக்கலாமோ? சரி, இங்கே நான் தேடி பார்க்குறேன். எனக்கு கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், பட் பார்க்கலாம் எதுக்கோ. ஸோ நான் நினச்ச மாதிரியே எங்கேயும் இல்லை. பேசாமல் நான் ஒன்று பண்ணுறேன், நான் அதை கட் பண்ணிடுறேன் இந்த வீடியோவை இப்போவே. ஸோ நான் இந்த வீடியோ கட் பண்ணி எப்போ எனக்கு குப்பை தொட்டிலேருந்து இந்த பேப்பர் கிடைச்சதோ அப்போ நான் எடுத்துடுறேன். சாரி, சொல்ல மாட்டேன், குப்பை தொட்டிலேருந்து பேப்பர் தான் கிடைக்கும். அந்த பேப்பரில் நம்பர்ஸ் எழுதியிருக்கும். ஸோ அதை வச்சு தான் காயின் எடுப்போம். ஸோ நான் இப்போவே கட் பண்ணிடுறேன். கிடச்சிருச்சுங்க. ஏதோ அதிசயமாக ஒரு குப்பை தொட்டியில் பார்த்தேன், இது இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை போட்டேன், இந்த கோடை வந்துட்டு போட்டேன். அதாவது நம்ம போட தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் வந்துடும் அதுவாகவே. தம்பி வாடா. ஆனால் எப்படிங்க பேப்பரில் தான் சத்தமே வராதே நம்ம கீழே போட்டால், இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பானோ தெரில. சரி, ஈவினிங் வெறுப்பேற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான், நான் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் தான் பண்ணேன். இப்போ பாருங்கள், ஒரு காயின் கிடச்சிருக்கு. இதை வச்சு என்னடா பிஸ்னஸ் பண்ண போகிறாடான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இவன்கிட்ட காசு இல்லை. ஸோ அதான் இப்படி பண்ணுறான். அண்ட் அந்த காசு எதுக்குன்னா நீங்கள் பாருங்கள் புரியும். ஸோ வெளில போயிட்டான், டக்குனு போடா வண்டிக்கு ஓடுறான். ஓகே, இப்போ வண்டிக்கும் போயாச்சு. அவ்வளோதான், இங்கே வந்துட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கு நீங்கள் வேலை ஃபுல்லாக முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது, இங்கே இன்னும் நிறையா வேலை இருக்குது. ஸோ இங்கே உள்ள ஐட்டம்ஸ் எடுக்கிற முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் த ப்ளே கிரவுண்ட். என்ன விளாட போறியான்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நிறையா வேலை இருக்கும். ஸோ இப்போ நான் காயின்ஸ் வச்சுருக்கேன்ல, இப்போ அதுக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த பட்டனுக்குள்ளே இதை போட்டு இந்த பட்டனை தட்டி விட்டா ஒரு கன் கிடைக்கும். என்னடா டேய், இதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கன்னு, இது என்ன உண்மையான ஃபயர் ஆமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஸோ அது உண்மையான ஃபயர் ஆம்லாம் கிடையாது, பட் இதுக்கு செம்மையான பவர் இருக்குது. இதை வச்சு அவன் மண்டையிலே இடித்தா அவ்வளோதான், அவன் காலி ஆகிடுவான். இப்போ பாருங்களேன், ஐஸ்கிரீம் மண்டையா, மண்டையிலே விழுந்து சாவு. பாருங்கள் எப்படி விழுந்தான் பாருங்கள், அவ்வளோதான், ராடு காலி. இப்போதாங்க ஒரு தலைவலி பிடிச்ச வேலை இருக்குது. ஸோ இந்த லிவரை ஒவ்வொன்றா இழுத்து இந்த பட்டன் இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துருச்சுங்க. ஓகே, எனக்கு தெரியாதுப்பா, நான் ஒன்றும் இந்த கேம் ஒன்றும் ஹேக் பண்ணிலாம் ஆடல, நான் நேர்மையாக தான் விளாண்டேன். ஆனால் எப்படியும் உனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துடுச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை, ஒவ்வொரு லிவராக இழுத்து பார்க்கணும், இழுத்து பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுதான். ஓகே, காட் ஜாக்கெட்டு, இது முக்கியங்க, ஆஃபீஸ் கீ. ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேணாம், ஃபஸ்ட்டு இவன் எந்திரிச்சிருக்கணும், நம்ப முடியாது. ஓகே, ராடு எந்திரி, இவன் எந்திரிச்சு வர கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ நான் கட் பண்ணிடுறேன். வந்துட்டான். இப்போ மண்டையிலே விடுவோம், போடு. எப்படி மண்டையில் வந்தால் செத்துருவாங்க, இந்த சாவு. அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு அவனை. இப்போது ஓகே, ஆஃபீஸ் கீ அவ்வளோதான் கிடச்சிருச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குதுங்க, இவன் ஃப்ரீஸ் பண்ணி என்ன பண்ண போகிறான் எனக்கு புரியவே இல்லை. ஃப்ரீஸ் பண்ணி என்ன தான் பண்ணுவான்? அதை ஹியூமன் ஐஸ்கிரீமாக சாப்பிடுவானா? சீச்சி அப்படிலாம் இருக்காது. என்னமோ விடுங்க, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஸோ இப்போது ஆஃபீஸ் கீ கிடச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அது ஒரு திருட்டு வேலை சொல்ல போனால். ஸோ அது வேறு எதுவுமே இல்லை, ஃபியூவல் திருட போகிறோம். ஏண்டா டே, பெட்ரோல் திருடி என்ன அவனோட வண்டியை கொளுத்தி விட போறியான்னு கேட்டிங்கன்னா வெயிட் அண்ட் சி நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதை க்ரீஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனிமேல் இந்த ஆயிலுக்கு இது வேலையே இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா
பெட்ரோல் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் கேன். ஸோ ஆக்சுவலாக அதில் பெட்ரோலே கிடையாது, அதுலேருந்து தான் பெட்ரோல் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்களேன், பெட்ரோல் கேன். தூக்கூடாது. இவன் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ சிரிக்கிற சத்தம் கேட்குது. டேய் வந்துடாதடா. இப்போது அங்கே வந்தால் சர்வைவல் சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இவன் ஓகே என்னமோ லைட்டாக பயமாக தாங்க இருக்கானா அந்த கேம் ஆடுறதுக்கு. சரி இவன் எந்திரிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் லாஸ்ட் டைம் இவனை போட்டு தள்ளிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு அந்த கன்னை போட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான். டேய் ஐஸ்கிரீம் மண்டையா வந்துடாதடா. நானே இங்கே எப்படியோ ஏதோ இதில் தப்பிச்சு இருக்கேன். ஸோ வந்து அப்படியே அவனுக்கு ஊதுன மாதிரி என்னை ஃப்ரீஸ் பண்ணிடாத. ஸோ அதுதான். ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்னா, பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டேங்கிறேன். ஸோ அதுதான் பெட்ரோல் ஆட்டையை போடணும். ஸோ இப்போது இந்த பொந்து வழியாக போகணும். ஓகே உட்காடுறாங்க. இப்போது இதுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்கணும். சரி இதோ வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போது இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்கும். ஸோ இங்கே தான் இங்கே உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான். இப்போ ராடு வந்திருக்கானா இல்லை என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு தான் இங்கே போனேன். சரி வந்த வேலையை பார்ப்போம். இதோ இதே தான். ஜஸ்ட் அது யூஸ்ன்ற பட்டனு லாங் ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான், ஃபில் ஆகிடும். இவன் ஒருவேளை நம்ம போகும்போது இந்த பொந்துக்குள்ளே வந்துட்டான்னா சோலி முடிஞ்சு. ஸோ அதுதான் நடக்கும். சரி இங்கே பேசாமல் நான் போட்டு தரனால செம கடுப்பாகி வந்திருப்பான். ஓகே ஓகே டேய் வந்துடாதடா. ஓகே அப்போடா எப்படியோ வந்துட்டேன். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில. இது தூக்கி போட்டால் வருவான்னு நினைக்கிறேன். டேய் தம்பி முடிஞ்சா இங்கே வாடா, முடிஞ்சா இங்கே வா. இஃப் யூஆர் அ மேன் கம் ஹியர். வாடா. வந்துட்டான் பாருங்க. வா 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 வா. அவ்வளோதான். அவனை ட்ரெஸ்ஸை திருப்பி விட்டு நம்ம போய் அந்த கன்னை ஆட்டையை போட்டுடலாம். ஆக்சுவலாக ஆட்டையை போடுறது இல்லை, ஏன்னா நம்ம தான் வாங்கினது. ஆனால் காசு வந்துட்டு நம்மளோடது இல்லை, ஆட்டையை போட வச்சிட்டானுங்க. ஸோ அதுதான். ஓகே அன்ஃபினிஷ்டு பார்க். ஸோ இங்கே தான் இங்கே போட்டேன். அது இங்கே தானே ஜாக்கெட் எடுத்தேன், கண்டுபிடிச்சினேன். இனிமேல் சத்தாண்டா இவன். ஓகே இனிமேல் ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி இவனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லிடுறேன். இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ 42 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ 50 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்மளால் லைவ் ஸ்ட்ரீம் போட முடியும். நான் இன்னும் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான்டா லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன் அப்படின்னு சொல்லலை. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் நம்மளால் லைவ் ஸ்ட்ரீம் போட முடியும். அது யூடியூபோட ரூல் தான். ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, டே எதுக்குடா அந்த ஃபியூல் ஆட்டையை போட்ட அப்படின்னு. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த பெயிண்ட் பாலும் இந்த கேமில் ஒரு ரீசனுக்கு தான் வச்சுருக்காங்க. ஐ மீன் பெயிண்ட் பால் கன். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த பட்டனில் கரெக்டாக அடிக்கணும். ஸோ இப்படி தான் இந்த பட்டனில் அடித்தா இப்படி ஓப்பன் ஆகும் பாருங்கள். சரி இதை கூட ஓப்பன் பண்ணான்னு கேட்பீங்க. ரூம் வேறு எதுவும் இல்லை, கார் தான். ஸோ இந்த கார் வச்சுருக்கேன் இந்த கார் ஓட்டுறதுக்கு தான். ஸோ அந்த பெட்ரோலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காருக்கு ஊற்றுறதுக்கு தான். ஸோ இப்போ அந்த ராடு பையன் வரட்டும், அவனை போட்டு தள்ளிடலாம் இங்கே வச்சு. ஏன்டா டேய் கார் இருக்குல்ல, யூ மேக் த ரூல்ஸ் நவ். அவனை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்லடான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அவன் வந்துட்டு ஒருவேளை உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது அவனை காரில் போய் ஏற்றுனீங்கன்னா அவங்கள பிடிச்சி ஊற்றிடுவான். ஸோ அதுக்கு தான் பயப்படுறேன். இவன் இந்த ஐஸ்கிரீம் மண்டையன் ஒருவேளை இந்த ட்ரக்குக்குள்ளே இருப்பானோ? இல்லை சரி இவன் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாங்க. எனக்கு அதுதான் சரியாக தோணுது. மண்டையிலே அடித்தா அவன் மாஸ்க்கு தானே போட்டிருக்கான். ஸோ மண்டையில் அடித்தா எதுவும் ஆகாது.
ஆனாலும் சீனை போடுறான். பட் பரவாயில்ல, அது நம்மளுக்கு அட்வான்டேஜ். அண்ட் இங்கே வந்துட்டு தெரியும், அப்போவே நினச்சேன் எதுக்குடா டோர் திறந்துருக்கு சம்மந்தமே இல்லாமன்னு. அவ்வளோதான், அவனை காலி பண்ணியாச்சு. இப்போது தானே ஃபஸ்ட்டு நானே அந்த இடத்துக்கு போகல, இன்னும் அது ஃபுல்லாக ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. அவன் பாவங்க, அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கழுத்து வந்துட்டு ஒரு மாதிரி சாய்ச்சிட்டு உக்காந்துருப்பான். அவன் வந்துட்டு கழுத்தை வந்துட்டு நார்மலாக வைக்கல, ஒரு மாதிரி சாய்ச்சிட்டு வச்சுருக்கான். ஸோ பாவம் செமையாக வலிக்கும் அவனுக்கு. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது தான் உனக்கு நடந்துட்டு போகுது. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கன் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கெஃபட்டேரியா கூட்டுற வேண்டியது தான். அதான் டீ குடிக்கிற இடம். அது தமிழில் டீ குடிக்கிற இடம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஓகே, என்னமோ நம்ம இப்போ கஃபேன்னே சொல்லிக்கலாம் அதை. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இப்போலாம் வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போய் ஒருத்தரோட ட்ரெஸ்ஸில் போய் ஒரு நேமை ரீட் பண்ணணும். அதான் இப்போவே வந்துட்டான் பாருங்கள் ராடு. ஸோ மக்களே அவ்வளோதான், இப்போ வந்தாச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டர்ன் வில் பி எமிலி. ஸோ எமிலின்ற பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ திரும்பவும் பார்க்கிங்கில் ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ நான் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ மக்களே இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் கீ வேணும். ஸோ இதுதான் அந்த ஆஃபீஸ் ரூமு. இப்போது எமிலின்னு இருந்துச்சுல்ல, ஸோ இப்போ யாரோ ஒருத்தவங்க எமிலி. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு உண்மையான ஹியூமனானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஏஐ ஜெனரேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஓ இல்லைங்க, உண்மையான பீப்புளாக தான் இருக்கும், ஏன்னா அப்போலாம் ஏஐயே கிடையாது. ஸோ இப்போ போய் இந்த கீ கார்டை நம்ம கீ என்ன சொல்கிறது தெரிலையே. சரி, சும்மா கீ கார்டுன்னு சொல்லலாம். இப்போதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ போய் நம்ம வண்டிக்குள்ளே போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே விட போகிறோன்னா வேறு எங்கேயுமே கிடையாது, நம்மளுடைய கேஃபட்டேரியாவுக்கு தான். வேறு எங்கே விட போனேன். ஸோ இப்போ நம்ம கேஃபட்டேரியாவுக்கு போயாச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே கிட்ட தான் இருப்பான் எங்கேயாவது திருட்டு பையன். ஸோ எங்கடா இருக்கான்? ஓகே, அவன் இப்போதைக்கு அங்கே ஒளிஞ்சிருக்கான் பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஒளிகிறான் பாருங்க அவன். ஓகே, அவ்வளோதான். இப்போ கீ கார்டை போட்டாச்சு. இந்தா தம்பி, இந்த கீ கார்டை சாப்பிடு. ஏய் இந்த பொறுக்கி சாப்பிடு அது. ஓகே, அவன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம், பிரச்சனை. அண்ட் மக்களே ஐம் சாரி. ஸோ உங்களுக்குலாம் லைட்டாக போர் அடிச்சுருக்கும் நான் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போடாமல். இவன் ஆக்சுவலாக ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஏதோ ஐஸ் குச்சி மண்டையாருந்தான். ஓகே, உள்ளே போடான். போயிட்டான், அவ்வளோதான். ஸோ செமையாக தொண்டை கட்டிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க, டேய் உள்ளே போகுறா, நீ துரத்திட்டே இருக்கணாங்க ரொம்ப. சரி, போ அப்படிக்கா போ முட்டாள். ஸோ கிராணி மாதிரி இவனும் முட்டாள் தான். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே போகணும். இறங்கிட்டான். ஸோ இங்கே ஏதோ ஒரு கீ பேர் கெஃபட்டேரியா ஸ்டோரேஜ் கீ. ஸோ இதுதான் இப்படிக்கா. சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப அந்த வழியாக தான் போவோம். டேய் அநியாயத்துக்கு துரத்துறடா, டேய் போடா. ஸோ பாருங்க, ஸ்டைலாக நடந்து வரான் மெதுவா. ஓகே, இப்போ போய் கெஃபட்டேரியா ஸ்டோரேஜ் ரூமுக்கு போகணும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போயிடுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கிங்கில் தான் இருக்குது. எனக்கு வேறு வாய் கொஞ்சம் திக்குதுங்க. பார்க்கிங்குன்றத பார்க்கோர்னு சொல்ல வந்தேன், ஏன்னா நான் மைண்ட் கிராஃப்டில் கொஞ்சம் பார்க்கோர்லாம் செமையாக போடுவேன். அண்ட் கைஸ், நான் வந்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, என்னை மன்னிச்சிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோக்கு எம்பியில் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். கிராணி 3க்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ கேன் டூ தட். ஸோ அதான். அண்டு சரி, நான் இப்போ சொல்லிடுறேன். நான் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பிவிபி அந்த மாதிரி தான் சம்திங் போடுவேன். என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கும் அதாவது தி ரோல் அண்ட் ஆக்ஷன் தெரியும்ல. ஸோ அவர் வந்துட்டு என்னோடய மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸில் நிறையா வாட்டி வந்திருப்பார். ஸோ அவரோட நான் வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் சம்திங் லைக் ஃப்ளாக் வார்ஸ் தான் போட போகிறேன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஐ டோன்ட் ரியலி நோ. ஸோ அவர் வருவாரான்னு தான் தெரில. டேய் ஐயோ நல்ல வேலைங்க. ஏன்டா நீ கார் தானடா வச்சுருக்க, அவனை ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம்லடான்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவன் வந்துட்டு பார்த்தீங்க இதுக்கு தான் நான் பயப்படுவேன். அவன் பின்னாடி பார்க்காத போது தான் ஏற்றணும். அவன் பார்த்துட்டு ஓடி வரும்போது ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பிடிச்சி ஊதிடுவான் அந்த தம்பிக்கு ஊதுற மாதிரி. ஸோ அவன் தம்பியா இல்லை க்ரோன் மேனான்னே தெரில, அந்தளவுக்கு சைஸு என்னமோ. இப்போ நான் கரெக்டாக தசை திருப்பி விட்டேன், முட்டாள் அப்படி போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கஃபெட்டேரியா ஸ்டோரேஜ் ரூம். அட்லீஸ்ட் நான் மியூசிக்காவது போட்டேன் சவுண்ட் எஃபெக்ட் போடாமல், அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கேமை முடிக்க போகிறோங்க. ஹாப்பி நியூஸ், நம்ம கேமை முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ராடு பையன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம் எதுக்கோ. ஓகே, இப்போது இதையும் திறந்து விடணும். இப்போ நம்ம பிடிக்க போகிறோம், நம்ம இங்கே ஒன்று திறந்து விடணும், இந்த லாரி கிட்ட இருக்குது. ஸோ சத்தம் போட்டுடலாம். இவனை வந்துட்டு ஒரு வாட்டி போட்டு தள்ளிட்டு தாங்க ஃபோனும், எனக்கு ஆசையாக இருக்குது. டே தம்பி வா பெயிண்ட் பால் கன்னில் கொஞ்சம் புல்லட்ஸ் வாங்கிட்டு போ. வா மூஞ்சி தான் ஆல்ரெடி பெயிண்ட் ஆகிடுச்சு, இன்னும் பெயிண்ட் ஆகுனா என்னவா போ. ஓகே, வந்தோடனே கட் பண்ணிடுறேன். ஏங்க இந்த ஐஸ் குச்சி மண்டையம் வர மாதிரியே தெரியலங்க. ஸோ நான் வந்துட்டு ஸ்டோரேஜ் ரூமை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்கும். ஸோ அதான் இங்கே பாருங்கள், இது ரூம்னு சொல்ல முடியாது, கராஜ். ஓகே, எனக்கு ரொம்ப குழப்புதுங்க கராஜ். இப்போ வரான்டா. வா மண்டையில் பெயிண்ட் வாங்கிட்டு போவா, பெயிண்ட் வாங்கிட்டு வா. போடு மண்டையில் போடு, சாவுடா. எப்படி ஸ்டைலாக விழுந்தான் பார்த்தீங்களா. ஆனால் இவன் ஒரு நிமிஷத்துக்கு தான் போகிறான் இந்த கன்னில் போட்டால். சரி, ப்ளையர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மேலே போகிறோம் இந்த இடத்துக்கு. இப்போது ஆனால் எனக்கு இந்த ஹாரர் கேம்ஸில் ஒன்று மட்டும் புரியலைங்க. ஒரு திங்கை நம்ம வந்துட்டு கையில் ஒன்று தான் வச்சுக்க முடியும். லைக் மைன்கிராஃப்ட் மாதிரி நிறையா ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு போக முடியாது. ஸோ அதுதான் எனக்கு இந்த கேம்ஸில் ஏன் தான்னு தெரில. ஏன் அவனுக்கு பாக்கெட்ஸ் இருக்காதா என்னமோ விடுங்க. சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெவியான ஒரு திங் இருக்குது, இதை விட்டி விட்டா உடச்சிட்டு போயிடும். ஸோ இந்த பாட்டில் தான் நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இது விடிஜி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு ஹாரர் ப்ரோ பிளேயர் கேமர். ஸோ அவர் விளாண்டதை தான் நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த சைடு இப்படிக்கா வந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த ராடு பையன். ஸோ அதுக்கு தான் பயப்படுவேன். பட் இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் வந்துட்டு எங்கே இருக்கான்னா பரலோகத்துக்கு போயிட்டான் அந்த ராடு பையன். ஸோ அவ்வளோதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவன் பேர் ராடுன்னு உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கிளவி பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராணி பேர் வந்துட்டு எனக்கு ஏதோ தெரில, ப்ரௌனுன்னு ஏதோ வரும் அந்த கிளவி பேர். ஆனால் அந்த கிழவன் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜார்ஜ். ஸோ அதுதான். ஆனால் இவனுக்கு வந்துட்டு என்ன தான் கூப்பிட்றதுன்னு தெரில. ஸோ அதனால் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், இவன் பேர் ஆக்சுவலாக ராடு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம கேமை முடிச்சிட்டோம் சொல்ல போனால். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு கட்சின்னு வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, கேஜ் அவுத்து விட்டான். அவ்வளோதான்டா. டேய் குண்டு பையா, தப்பிச்சு போடா. ஓகே, என்னடா அது? திடீர்னு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. டேய் குதிச்சிட்றா. இது ஃபஸ்ட்டு இதில் வந்ததுங்க. அப்பாடா, எப்படியோ குதிச்சிட்டாங்க. அப்பா, எப்படியோ அந்த பெரிய கேமை முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. சரி, இப்போ என்னது, குண்டு பையன் கை தட்டுறான் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. அவ்வளோதான். ஏன்னா மிக்ஸி ஜாரு. இதை நான் வந்துட்டு கேம் ஸ்டார்டிங்லேயே சும்மா பார்த்தேங்க. நம்ம வீட்டில் தான் ஆட்டையை போட்டிருக்காங்க குண்டு பையன், என்னமோ தெரில. ஏங்க ஐஸ்கிரீம் 2ன்னு வந்துருக்குதுங்க. ஐஸ்கிரீம் 2ன்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஐஸ்கிரீம் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அதில் வந்துட்டு நான் இந்த வாட்டி போட்ட மாதிரி எந்த ஃபன்னியாக இல்லாமலாம் இருக்காது. அதையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம்.
அந்த கேம் பிளே வீடியோவை பார்த்து நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி கூட முடிஞ்ச அளவுக்கு அவுட் ஆகாமல், அதாவது அந்த கேமில் ஃபுல்லாக அவுட் ஆகாமல் போடுறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.